வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான சூப்பர் டாபிக் பற்றி உங்களோட பேசுகிறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேமிக்கிறேன் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசினது ஆர்டி பற்றி தான் பேசியிருந்தேன். நான் மொத்தம் மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸில் 8000 கிட்ட சேமிச்சுட்டு வரேன். அந்த 8000 எப்படி நான் டிவைட் பண்ணி சேமிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். சேமிப்பு அப்படின்றது ஒருத்தவங்களோட அத்தியாவசியமான விஷயம். அதனால் வந்து சேமிப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய சேமிக்கணும். இது நான் லைஃப்பில் பல விஷயங்களை அடி வாங்கி கற்றுக்கிட்டது. நீங்களும் இன்னும் சேமிக்காமல் இருக்கீங்கன்னா சேமிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சேமிக்க ஆரம்பிங்க. அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பெரிய லெவலில் சேமிக்கணும் இல்லை, சின்ன சின்ன சேமிப்பை பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். அதுதான் வந்து என்னோட ஐடியா. நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது என்னென்னா பிபிஎஃப், பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்ட், நம்மளுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இது நான் எங்கே போட்டிருக்கேன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். நம்மளோட பணத்தை அவங்க ஏமாற்ற போகிறதில்ல. போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்துகிற இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். பேங்க், இது எதில் வேணாலும் நீங்கள் போடலாம். யாரோ ஒரு தெரியாத நபரை நம்பி உங்களோட அமௌண்ட்டை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ உங்களோட அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுங்கள். மந்த்லி சேமிங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நான் மொத்தம் 8000 ரூபாய் மாதம் சேமிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கிறேன். 4000 ரூபாய் ஆர்டி என் பேர்லேயும் என்னோட ஹஸ்பண்ட் பேர்லேயும் 2000 போடுறேன். எல்ஐசி வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவங்களோட 23 வயசில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த எல்ஐசியை வந்து நாங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே இருக்கோம். இந்த எல்ஐசி பாலிசி எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா 15 வருஷம். ஐயோ 15 வருஷமா நான் எப்படி கட்டுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்னோட கணவர் ஒரு 23 வயசில் வந்து விளையாட்டாக வந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். ஓகே, ஒரு தெரிந்த போஸ்ட் ஆஃபீஸ் அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீ போட்டுக்கிறீங்களா அப்படின்னோன்னா, சரி போடுங்க, போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் நாங்கள் கட்டிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்க. 2036 கிட்ட வந்து எங்களுக்கு வந்து மெச்சூர்ட் ஆகிடும் இந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் எங்களுக்கு கையில் வரும்போது எங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவு இல்லைனால நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோன்னா அதுக்கு ஒரு முதன்மையான அமௌண்ட்டாக கூட நாங்கள் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மாதம் எவ்வளோ கட்டுறோன்னா 1880 ரூபாய் வித்தவுட் ஜிஎஸ்டி. நான் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணேன். 1922 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து வெறும் 1880 ரூபா தான். இனிமேல் ஜிஎஸ்டி வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த டைமில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ்டி கிடையவே கிடையாது. உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் கட்டலாம், ஜிஎஸ்டி இல்லாமல் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 7 வருஷம் நாங்கள் ஜிஎஸ்டி கட்டினோம். இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருச்சு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களுமே வந்து சேர்ந்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க, தின வேலை பார்க்குறவங்க, ரொம்ப பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை, குட்டி பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், ஃப்யூச்சருக்கான அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணவே ஆரம்பிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எல்ஐசி பாலிசி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான பாலிசியாக இருக்கும். அதனால தான் நானுமே இந்த எல்ஐசி வந்து அப்போ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அதை நாங்கள் கண்டினியூவாக கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்ஐசி எங்களை மாதிரி 2000 ரூபா தான் போடணுன்னா இல்லை, 500 ரூபாயிலேருந்தே நீங்கள் மாதம் கட்டலாம். 1,80,000 வரைக்கும் நீங்கள் கட்டலாம். 500 ரூபாயில் ஆரம்பித்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், உங்களால் எவ்வளோ மாதம் கட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மாதம் கட்டிக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட். 15 இயர்ஸ் கட்டணும். நீங்கள் அடுத்து அந்த 15 இயர்ஸில் எடுத்தாலும் எடுக்கலாம். எனக்கு அப்போதைக்கு பண தேவை இல்லை அப்படின்னா ஒரு 5 வருஷம் பிளாக் பண்ணி வச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து கூடினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லை இந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே நீங்கள் எஃப்டியில் போட்டுட்டு மாதம் உங்களுக்கு ஒரு வட்டி, ஒரு கையில் ஒரு காசு வர மாதிரி கூட நீங்கள் இந்த அமௌண்ட்டை பண்ணிக்கலாம். அதனால் வந்து எல்ஐசி அப்படின்றது 15 வருஷம்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இந்த எல்ஐசி பாலிசி எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2017 நவம்பர் மாதம் வந்து நாங்கள் இந்த எல்ஐசி பாலிசி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னோட கணவர் 24 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சது. இப்போ அவங்களுக்கு 31 வயசு ஆகுது. 2026 இப்போ நடந்துகிட்டு இருக்க வருஷம். கிட்டத்தட்ட 9 வருஷமாக நாங்கள் இதை வந்து நல்லபடியாக இந்த அமௌண்ட்டை வந்து கட்டிகிட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் தான், ஒரு நம்பிக்கை. பரவாயில்ல, நம்ம இதை ஆரம்பித்து இடையில விடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதம் எங்களால் கட்ட முடியலனா கூட நாங்கள் அடுத்த மாதம் சேர்த்து கட்டுவோம். நீங்களும் போட்டுட்டு கட்ட முடியலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்ஐசியை வந்து சேர்த்து கட்டிக்கலாம். இல்லைனா முன்கூட்டியே கூட நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு வந்து கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து ஒரு 500 ரூபான்னு பார்க்காதீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல, நம்ம கட்டினதுக்கு, நம்ம இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு நம்ம ஒரு நல்ல சேமிப்பை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து
நினச்சி நம்ம எல்லாருமே ஒரு பெருமை தான் படுவோம். நம்மளோட குழந்தைங்களோட படிப்புமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் 6 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட்ட எடுத்துக்கலாம். இந்த அமௌண்ட்ட எடுக்கும்போது நாங்க வந்து ஒரு ஹவுஸ் வா ஹவுஸ்க்கான ஒரு இனிஷியல் அமௌண்ட்டா கூட நாங்க இத போடலாம். எங்க குழந்தைங்களுக்கு நாங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட மேரேஜ்க்கோ இல்லன்னா அவங்களோட தேவைகளுக்கு, அவங்களோட படிப்பு செலவுக்கு நாங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி இந்த அமௌண்ட்டு அப்ப எங்க கையில கிடைக்கும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். இவ்வளோ வருஷம் கட்டுனதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு, ஒரு நல்ல கூட்டு வட்டியோட வந்து எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்க கையில கிடைக்கும். பார்த்துக்கோங்க, வட்டிக்கு வட்டி வர்றது வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸோட இந்த பிபிஎஃப் ஸ்கீம் தான் எனக்கு தெரிஞ்சு. 7.1 இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். நான் ஒரு ரூ. 500 கையிலேயே வச்சு மாசம் மாசம் சேமிச்சேன்னா, அதுக்கு எனக்கு வட்டி வருமானா? வட்டி வரவே வராது. அதோட நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட நம்பலான்னா, உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நம்பலாம். நீங்க மத்த எதுனா கூட அலையிற மாரி இருக்கும். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் இதுவரைக்கும் அலைஞ்சது கிடையாது. ஆர்டி போட்டிருக்கேன், எடுத்திருக்கேன். அவங்க கரெக்ட்டா அவங்க மெச்சூர் டேட் முடிஞ்சோனே நம்ம கையில நம்மளோட அமௌண்ட்ட குடுத்துருவாங்க. அதனால நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இந்த சேவிங்ஸ் ஸ்கீம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்றேன்றதுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க போய் டைரக்ட்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல விசாரிச்சுட்டு கூட நீங்க போடலாம். நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்கீம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள்ட்ட அமௌண்ட் பல்க்கா இல்ல. ஆனா என்ட்ட ஒரு 400, 500 மந்த்லி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து போடலாம் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். 7.1 இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ வந்து நம்ம ஒரு நார்மலா ஒரு கால்குலேஷன் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ரூ. 500 நம்ம கையிலேயே வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா இந்த பிபிஎஃப்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வாங்க அந்த கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். வாங்க நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பார்த்துலாம். இப்போ மாதம் நீங்கள் ஒரு ரூ. 1000 சேமிக்கிறீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு வந்து 1,80,000 நீங்கள் வந்து சேமிச்சிருப்பீங்க. அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா 1,45,457 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 3,27,25,457 மாதம் வெறும் ரூ. 1000 சேமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் மெச்சூரிட்டி கிட்டத்தட்ட 3,25,457 வருது. இதே மாசம் ரூ. 2,000 சேமிக்கிறீங்க அப்படின்னா 15 வருஷத்துல எவ்வளவு சேமிச்சிருப்பீங்கன்னா 3,60,000 சேமிச்சிருப்பீங்க. நம்ம இதை கையில எடுத்து வச்சோம்னா நம்மளால கண்டிப்பா சேமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து நம்ம இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறோம், ஒரு பேங்க்ல போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஒரு சேவிங்ஸாவே தான் இருக்கும். இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். இதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோனா 2,90,913 வருது. இதோட மெச்சூரிட்டி 6,50,913. நான் போட்டிருக்கிறது இந்த 2,000 சேவிங் ஸ்கீம் தான். அடுத்து வந்து இன்னொன்று என்னன்னா 5,000 இப்போ போடுறீங்க அப்படின்னா 9 லட்ச ரூபாய் நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. 9 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பாருங்க, 7,27,000 அப்படியே இன்ட்ரெஸ்ட் வருது. மொத்தம் 16,27,254 கிட்டத்தட்ட 5,000 நீங்க மாசம் போட்டிருந்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இவ்வளோ பெரிய தொகை வரும். இந்த தொகையை வச்சு நீங்க ஒரு வீடு கூட கட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை. உங்களுக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது, இப்பதான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு வேலைக்கு போறீங்க, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கு, வீட்டுக்கு கொடுத்தது போக இருக்கு, என்னோட தேவை பூர்த்தி பண்ணதுக்கு பிறகு இந்த அமௌண்ட் இருக்கு, இதை என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஓபன் பண்ணுங்க. 15 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு பரவாயில்ல, நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். இதை சொன்னா புரியாது. நம்ம வந்து இதை அந்த அமௌண்ட்டை சேமிச்சு அதை நம்ம கையில வாங்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். இதே மாதிரி நீங்க எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் உங்களால முடியுன்ற அளவுக்கு நீங்க அமௌண்ட் மந்த்லி போட்டுக்கலாம். அதை நம்ம திருப்பி கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். வாங்க அடுத்த வீடியோல வந்து இன்னும் அந்த 2,000 சேவிங்ஸை வந்து எப்படி நான் பண்றேன், எதுக்கு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வைக்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்றேன். போஸ்ட் ஆஃபீஸ்ல வேற ஏதாவது ஸ்கீம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.